அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். பரபரப்பா போயிட்டு இருக்க கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு முக்கியமான பிரமோதம் பார்க்க போறோம். நாளைக்கு எபிசோட மிஸ் பண்ணிடாதீங்க. அதாவது பஞ்சாயத்துல எல்லாரும் முன்னாலையும் கார்த்திக்கு கூட தான் வாழ்வேன், இல்லன்னா என் உயிரை விட்டுருவேன் அப்படின்னு நம்ம ரேவதி சொன்னாங்க. அந்த சாமுண்டீஸ்வரியை ஒரு முட்டால ஆக்கி பிளான் பண்ணி நம்ம கார்த்திகையும் வெளியே கொண்டு இந்த வார்த்தையை சொன்னாங்க. பார்க்கணும், சூப்பரா இருந்தது. அந்த சாமுண்டீஸ்வரி அப்படியே அதிர்ச்சி ஆயிப்பா. நம்ம பாட்டி பரமேஸ்வரி பாட்டி சூப்பரா கண்ணு பேத்தி, நீ தான்டா என் பேத்தி, அதாவது எல்லாரும் முன்னாலையும் சூப்பரா சொன்னடா அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. அது வேற லெவல். அதான் ஒரு குட்டி பிரமா பார்க்க போறோம். அதுக்கு முன்னால உங்கள் சீரியல் சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து நம்ம ரேவதியை போய் கூப்பிடுறாங்க. வா, பஞ்சாயத்துல எல்லாரும் முன்னாலே வந்து கார்த்திக் கூட எனக்கு வாழ விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லி இன்னையோட உங்க 2 பேர் உறவையை நான் கட் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னோட நம்ம ரேவதி அதிர்ச்சி ஆகுனாங்க. அதுக்கு அடுத்து நம்ம ரேவதி வந்து ஒரு முடிவு எடுத்தாங்க. இதுதான் சரியான சந்தர்ப்பம். கார்த்திகை எப்படியாவது ஜெயில இருந்து வெளியே கொண்டு வரணும் முதல்ல. ஏன்னா அவர் ஜெயில இருந்தா அந்த போலீஸால கார்த்திக் உயிருக்கு ஆபத்து வந்துடும் அப்படின்னு இந்த சந்தர்ப்பத்தை நல்லா பயன்படுத்திக்கிட்டாங்க. அதாவது நீங்க சொல்ற மாதிரி நான் சொல்றேன், ஆனா எனக்கு நீங்க ஒண்ணு செய்யணும். கார்த்திக்கு மேல கொடுத்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கணும். அதாவது உடனே போய் அவரை வாபஸ் வாங்கி வெளியே கொண்டு வரணும். அப்பதான் நான் பஞ்சாயத்துல எல்லாரும் முன்னாடி வந்து சொல்லுவேன் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம சாமுண்டீஸ்வரி முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா சந்திரா வந்து, அக்கா நமக்கு ரொம்ப நல்லதா போச்சு, எப்படியும் 2 பேரு உறவையும் முறிக்கிறதுக்கு இது நமக்கு சரியான சந்தர்ப்பம். ரேவதியும் சம்மதிச்சிட்டா, எப்படியாவது அந்த கார்த்திக் பேல நம்ம வெளியே கொண்டு வந்துருவோம், அதுக்கடுத்து எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவோம், முதல்ல உறவை முறிக்கணும் நமக்கு தேவை அப்படின்னு சொன்னோடனே நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து சம்மதம் சொல்லிட்டாங்க. ஆனா நம்ம ராஜராஜன் வந்து அதிர்ச்சி ஆகுறாங்க. அதுக்காக கார்த்திகை வெளியே கொண்டு வரதுக்காண்டி இப்படி ஒரு முடிவு எடுப்பியாமா அப்படின்னு கிட்டு, இல்லப்பா கொஞ்சம் பொறுங்க அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கடுத்து நம்ம கார்த்திகையும் வெளியே கொண்டு வந்தாங்க சாமுண்டீஸ்வரி. அந்த கேஸை நான் வாபஸ் வாங்குறேன், அவனை வெளியே விடுங்க. அதுக்கடுத்து பஞ்சாயத்துக்கு கூட்டு போறாங்க. நம்ம கார்த்திக்கும் பஞ்சாயத்துல நிக்கிறாரு. அப்போ வந்து அந்த பஞ்சாயத்து தலைவர் கேட்கிறாரு, ஏம்மா புருஷனை பிரிதற்கு உனக்கு சம்மதமா அப்படின்னு சொன்ன உடனே, யாரு சொன்னா, நான் சேர்ந்து வாழ்ந்தா என் புருஷன் கார்த்திக் கூட தான் வாழ்வேன், வாழ்ந்தாலும் சரி செத்தாலும் சரி எல்லாமே அவர் கூட தான், அவரு தான் என் மூச்சு எல்லாமே, அதாவது அவரை விட்டு நான் ஒரு நொடி கூட என்னால பிரிய முடியாது அப்படின்னு சொல்லி பயங்கரமா பேசினாங்க. அதை கேட்டு சாமுண்டீஸ்வரி அப்படியே ஷாக்காகி போயிருந்தாங்க. அதுக்கடுத்து நம்ம ரேவதிட்ட கேக்குறாங்க, எதுக்கு பஞ்சாயத்துல இப்படி சொன்ன அப்படின்னு சொன்னவனே, அதாவது நீங்க மட்டும் மிரட்டி என்னனாலும் செய்வீங்க துப்பாக்கிய வச்சு, அதான் உங்க வழியிலே போய் உங்களை அடிச்சேன், என் கார்த்திகை வெளியே விட சொல்லி நான் உங்கள்கிட்ட கேட்டேன், நீங்க விடல, அதாவது எனக்கு ஒரு சரியான சந்தர்ப்பம் கிடைச்சது, அதை நான் பயன்படுத்திக்கிட்டேன் அப்படின்னு கிட்டு நம்ம ரேவதி பிளான் பண்ணி அடிச்சாங்க. சூப்பரா இருந்தது. அதாவது எபிசோட மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம பரமேஸ்வரி பட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்ம பேரனும் வெளியே வந்துட்டான், நம்ம பேத்தியும் பஞ்சாயத்துல வந்து நம்ம பேரன் கூட தான் சேர்ந்து வாழ்வேன்னு சொல்லிட்டா, இது சூப்பரா இருக்கு அப்படின்னு நம்ம பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பரபரப்பா போயிட்டு இருக்கு. எபிசோட மிஸ் பண்ணிடுறாங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.